பாக்குறேன். என்னடா வரிசையா பொம்பளை குழந்தைங்களா பிறந்துட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே வரலையாப்பா? சலிப்பா? எனக்கு பெண் குழந்தைகளை பார்த்தா சலிப்பு வரல, பிரமிப்பு வருது. ஏன்னா பெண் குழந்தைகள்லாம் ஆண்டவனோட அபூர்வ சிருஷ்டிகள். ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லாத அபூர்வ சக்தி எல்லாம் ஆண்டவன் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறான். அதை நினைச்சு நினைச்சு நான் பிரமிச்சு போறேமா. பெண்களுக்கு இருக்கிற பொறுமை, அனுசரணை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, தியாக உள்ளம், இதெல்லாம் ஏணி வச்சால் ஆண்களுக்கு எட்டாதம்மா. அதெல்லாம் தவிர லீலா, பிறந்திருக்கிற குழந்தை ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே நம்ம ரத்தம், நம்ம வாரிசு. சரோவுக்கு ஆண் பிள்ளை பிறந்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதே அளவு சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையாம தானத்துக்கும் உனக்கும் பெண் பிள்ளை பிறந்தப்போ எனக்கு வந்திருக்கு. நாளைக்கு விஜய்க்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அதே அளவு சந்தோஷம் தான் இருக்கும். குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது முக்கியம் இல்லம்மா. பிறந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். என்னைக்கும் குழந்தையில இருந்து கல்யாணம் கட்டி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறமும் கூட அதுதான் நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். அப்பா, இப்ப என் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு தெரியுமாப்பா? என்ன? இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? எங்க அம்மா தான்ப்பா. உங்களை புருஷனை அடைஞ்சதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அப்பா, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா அவங்க. செல்வி, அங்க பாரு, பாப்பா பாரு, வீட்டுக்கு வந்திருக்கு. உனக்கு விளையாடுற தங்கச்சி பாப்பா வந்திருக்காங்க. போய் விளையாடுறியா? விளையாடுறியாப்பா? ஓடு ஓடு. லீலா, கார்ல வந்து எங்களுக்கே அலுப்பா இருக்குது. போமா, நீ போய் தூங்கு. எனக்கு ஒன்னும் அலுப்பு இல்லப்பா. நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன்ப்பா. சரி லீலா, இப்பவே நிறைய ட்ரெஸ் சேர்ந்துச்சு போல இருக்கு. ஆமாக்கா, குழந்தைய பார்க்க வந்தவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது யார் கொடுத்தா? இது போஸ்மா வாங்கிட்டு வந்திருக்கா. மறந்து போயிட்டியா? ஆமா. ஏய், இது நல்லா இருக்கு. இது யார் கொடுத்தது? இது சரோக்கா. அப்படியா? இது இது அப்பா கடை போகும்போது வாங்கிட்டு வந்தது. அப்படியா? நல்லா இருக்கே. ஆமா, பிள்ளைங்களோட அப்பா ரவி என்ன கொடுத்தாரு? அது இங்க காணோம். அது அவர் தான் அவசரமா மதுரைக்கு போயிட்டாருமா. வரும்போது கை நிறைய வாங்கிட்டு வருவார். அது மட்டுமா, நாமெல்லாம் இப்பதானே கொடுக்க போறோம். அவர் காலம் பூரா வாங்கி கொடுத்துட்டே தான் இருக்க போறாரு. இதெல்லாம் தவிர குழந்தைகளோட வளர்ப்பு, படிப்பு, என்னெல்லாமோ செய்ய போறாரு அவரு. அதுக்கு கேக்கலப்பா. இல்ல குழந்தைங்க. அது சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேச்சு? எல்லாம் களைச்சு போய் வந்திருக்கான். எல்லாருக்கும் பசி. முதல்ல போய் சமையலுக்கு கவனிக்க போங்க. போமா, நீ போய் உதவி பண்ணு போ. மளிகை சாமான் என்ன இருக்கோ இல்லையோ. ஒரே நிமிஷம், வேணுங்கிறது நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சமந்தி, இதா வந்து பவானி, நீ கூட வந்து ஒத்தாசை பண்ணு. சரிக்கா, இருள் இல்ல, அது வந்துடுறேன். மாமா, என்னம்மா?
பார்க்கும்போது ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கு. மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி கழிக்க போறோம்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னம்மா சொல்ற? இதுங்க பிறந்த உடனே இவங்க அப்பா ஒதுக்கிட்டாரு. அந்த மனுஷனோட நிழல்ல இதுங்க எப்படிதான் வளர போதோ தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது விரக்தியா இருக்கு மாமா. என்னம்மா நீ பச்சை உடம்புக்காரி, கண்டத்தை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. உடம்புக்கு ஏதாவது வந்துடும்ல. நான் ஊருக்கு போன உடனே ரவி கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த 2 குழந்தைய வந்து பார்க்க சொல்றேம்மா. பெத்த பிள்ளைங்களை பாக்குறதுக்கு தகப்பங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிட வேண்டியதா இருக்கு. இது 2 ஆண்டவன் கிட்ட இப்படியே ஒரு வரத்தை வாங்கிட்டு வரணும். பச்சை மண்ணுங்க, உன் பிள்ளைங்க செஞ்ச தப்பு இல்லம்மா. நான் ஒருத்தனை பெற்றிருக்கேன் பாரு, நான் பெத்த பிள்ளை செஞ்ச தப்பு. இதுங்க என்னம்மா பண்ணும்? கவலைப்படாதம்மா, எல்லாம் எப்படியாவது நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப கூட்டமா? ஆமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. நிர்மலா, என்ன பண்ணிட்டு இருக்க? எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கம்மா. குழந்தைக்கு வேற சொட்டர் தைக்கணும். அண்ணே, நாளைக்கு நீ கடையில இருந்து வரும்போது ஒரு நல்ல உள்ள நூல் வாங்கிட்டு வா. அத்தை, தண்ணி. இரு வர. நெத்தி காட்டு. கோயிலுக்கு போனியா? ஆமாப்பா, குருக்களை பார்த்து பேசினேன். குருக்கள் உனக்கும் நிர்மலாவுக்கும் பலன் பார்த்து சொன்னாரு. ஏன், எங்க நட்சத்திரத்துக்கு என்னவா? உங்க நட்சத்திரப்படி ஏதோ தோஷம் இருக்கான். அதுக்கு பரிகாரமா செவ்வாய்க்கிழமை தோறும் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ண சொன்னாரு. எத்தனை நாளைக்கு விளக்கு போடணும் அத்தை? செவ்வாய்க்கிழமைன்னு 11 செவ்வாய்க்கிழமை போட சொல்லிருக்காருமா. எதுக்கு மாத்தலாம்? ஏண்டா ஏன் குதர்க்கமா பேசுற? உங்க நல்லதுக்கு தானே விளக்கு போட சொன்னாரு. ஏன் இப்ப அந்த கெட்டா போயிட்டோம், நல்லதானே இருக்கும். அத நீதாண்டா சொல்லிக்கணும். நீ இப்படி தனிமரமா இங்கே அங்கே அலையிறத பாக்கும்போது ஏன் மனசு தாண்டா வேதனைப்படுது. நீ மட்டுமா இத உக்காந்துருக்காளே, இவளு புருஷனை தொலைச்சிட்டு கையில குழந்தையோட எங்கேயோ ஒரு மூலையில உக்காந்து குமரி குமரி அழறத பாக்கும்போது எனக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. என் மனசுல பதறுது. இவளு புருஷனை தொலைச்சிட்டு கையில குழந்தையோட எங்கேயோ ஒரு மூலையில உக்காந்து குமரி குமரி அழறத பாக்கும்போது எனக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. என் மனசுல பதறுதுடா. சரிம்மா, நீ பேசிக்கிட்டு, நான் கிளம்புற வேலை இருக்கு. ஏண்டா நான் வருத்தப்பட்டு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? வருத்தத்தை மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். மறுபடியும் கிளறி விட்டு பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு உண்மையிலே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாத்தியா கிளவி அவன் சொல்லிட்டு போறத? 11 வாரம் போய் விளக்கு போட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா. அப்படியா? எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும்னு சொன்னாரா? ஆமா கிளவி. அப்படியா? ஏண்டி கண்ணு, இந்த சந்தோஷ் பைய மனசு திருந்தி நம்ம வீட்டுக்கு வந்துருவானாமா? கிழவி, அந்த ஆள் மனசு வேணா மாறலாம், ஆனா என் மனசு மாறாது. ஏமா இந்த மாதிரி பைத்தியக்கார எண்ணெல்லாம் வச்சுட்டு நீ கோயிலுக்கு போறியா? இல்லடி, அந்த குருக்கள் தான். ஏமா இப்படி விவசாய இல்லாம நடந்துக்கிற? 11 வாரம் விளக்கு போட்டாதான் அந்த ஆள் திரும்பி வந்துருவாரு, அதுக்கான பலன் இதுதான் அப்படின்னா நான் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடவே வரமாட்டேன். ஏன் இப்படி கோவப்படுற? பின்ன திரும்ப அந்த வில்லங்கத்தை இழுத்து நானே தலையில போட்டுக்கணுமா? திரும்ப வந்துருவாரும்ல, அந்த ஆள் பேச்சு எடுக்க கூட நான் சொல்லிருக்கேன்ல. நான் என்ன தேடி சொன்னேன்? உனக்கும் உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானடி சொன்னேன். இந்த கிழவிதான் ஏதோ புரியாம அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன். இனிமே அந்த ஆளோட பேச்சு இந்த வீட்டுல எடுத்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது. அப்பா, ஸ்கூலுக்கு போன கூட வரீங்களா? எதுக்குமா? என்னப்பா மறந்துட்டீங்களா? டிசியும் மார்க் லிஸ்டும் வாங்கணுமே. ஓ சரி, போலாம். மாமா, ஊருக்கு கிளம்புறேன். சரிடா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். முன்ன மாதிரி எல்லாம் நீ இஷ்டத்துக்கு இங்க இருக்க முடியாது. புது தொழில் ஆரம்பிச்சிருக்கிற, பொறுப்பா சீக்கிரம் போ. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். லீலா குழந்தையெல்லாம் பாத்துக்கங்க. எதுவும் தேவைன்னு உடனே போன் பண்ணுங்க. சரியா? நான் கிளம்புறேன். போஸ், நானும் உங்களோட மெட்ராஸுக்கு வந்துடுறேன். என்ன நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆமா சம்பந்தி, நான் இங்கே இருந்துட முடியுமா? கடையெல்லாம் பார்க்கணும். மதுரைக்கு போனவன் எப்போ வருவான்னு தெரியல. கடையாளுங்க பாத்துக்கிறாங்க. அங்க வீட்டுல யாருமே இல்லையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல சம்பந்தி,
எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி சரி மாமா, நம்ம எல்லாம் எடுத்து வந்துடுறேன். அப்பா மோர் சாப்பிடுங்கப்பா. அவருக்கு இதோ தரேன். மாமா லீலா, கிளம்புறம்மா. சரிங்க மாமா. தைரியமா இரு. எப்படியும் அவங்ககிட்ட சொல்லி அந்த பையலே உன்னை வந்து கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்றேன். மாமா அப்பாக்கு கேளு. அப்பா அவருக்கு எல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற மனசு தைரியம் எனக்கு இல்லம்மா. அதனாலதான் அவர்கிட்ட எதையும் என்னால மறைக்க முடியல. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். கிளம்பிட்டியா? போயிட்டு வரேன். சரி மாமா. வரேம்மா. லீலா, போயிட்டு வரேன். பிள்ளைலாம் பத்திரமா பாத்துக்க. சரியா? போயிட்டு வரேன். வரேன் சார். லீலா, நீ அழக்கூடாது. இத பாரு, இருக்கிற 5 பொண்ணுகள்லயே எல்லாரும் விட அமைதியான, வயசுக்கு மீறின பக்குவம் உள்ள பொண்ணு மணி. அதனாலதான் உனக்கு என்ன சங்கடங்கள் வந்தாலும் அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுக்கிட்டே வரீங்க. ஆரம்பத்திலேயும் புருஷனுக்கு முதல் கல்யாணம் சமாச்சாரத்தையும் கிட்ட மறைச்சு அது தெரிய வந்தது. நான் என்ன சொல்றேன், நெருப்ப முழுங்கிட்டு பூ மாதிரி இருக்கிற நீ சொன்ன. இப்போ அதையும் மீறிட்டு அத்தனை என்கிட்ட ஏன் ஒழிக்கிற? தெரிஞ்சு அப்பா சங்கடப்படக்கூடாதுங்கிற பாசம் தானே உனக்கு. என் மேல எவ்வளவு பாசமா? ஆனா அந்த ஆண்டவன் உன்னோட இந்த பாசத்துக்கு சவால் விடுற மாதிரி உனக்குன்னு சோதனை மேல சோதனை, சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே வரான். நீ உனக்காச்சு எனக்காச்சு ஒரு பார்த்துலாம் கூட மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே வர. இது வரைக்கும் இந்த இழுபறி போட்டியில ஜெயிச்சவன் நீதான்டா, நீதான். ஆனா எனக்கு என்ன மனசங்கடம் தெரியுமா? நீ உண்டா இருக்கிறது தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை கிட்ட, ஐயா நான் என் பொண்ணை கிராமத்துக்கு கூட்டு போய் அங்க பிரசவம் பாக்குறேன்னு நான் சொன்னப்போ ரொம்ப அக்கறையா, வேண்டாம் அவளை இப்ப பாக்குற டாக்டரை தொடர்ந்து பாக்கட்டு, அப்பதான் சிக்கல் எது வந்துச்சுன்னா உடனே கவனிக்க வசதியா இருக்கும்ல. ரொம்ப பெருமைப்பட்டேன் என் பொண்ணு மேல இப்படி உயிரியா வச்சிருக்கிறேன். பெண்களோட இவ்வளவு அருமை தெரிஞ்சதுனால அவர் பெண்களை இனிமே வெறுக்கவே மாட்டார்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உனக்கு 2 பிரசவம் நடந்திருக்கு. கவலையெல்லாம் போயிட்டாரு. பெண்களோட இவ்வளவு அருமை தெரிஞ்சதுனால அவர் பெண்களை இனிமே வெறுக்கவே மாட்டார்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உனக்கு 2 பிரசவம் நடந்திருக்கு. கவலையெல்லாம் போயிட்டாரு. அப்பா, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? ஒன்றா முடிவு உண்டு. ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவனு தான் பாவம், நீ எத்தனை நாள் சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அழுத்து போயிடாதா? போதுமடா சாமி என்னை யுத்தோட விட்டுறான்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிடுவாமா.
நீ நிம்மதியா தான் இருப்ப. என்ன அப்படி பாக்குற? அப்பா பேச்சில் நம்பிக்கை இல்லையா? இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கை தான் இந்த மாதிரி கையால் ஆகாத நேரத்துல கை கொடுக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போனது நாம இந்த மாதிரி நினைச்சதெல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தம் நமக்கே தோணும். ஆனா இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, நெசமாவே நம்மலாம் பைத்தியம் ஆயிடுவோம்டா. சரியா போயிடும். என்ன நம்பு, எல்லாம் சரியா போயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டுருக்க மாட்டிய? வா, நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம். வா, எந்திரிடா, வா, இதுவும் கடந்து போ. வா. என்னங்க இது? என் பேண்ட் ஷர்ட். அது தெரியுது. பூஜை பண்ற இடத்துல எப்படியே கண்டதெல்லாம் போடுவாங்க. வீடுனா சுத்தமா இருக்கணுங்க. அப்பதான் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி கசமுசான்னு இருந்தா எரிச்சல் தான் வரும். உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? உங்க முகத்தை பார்த்தே உங்க பிரச்சனை என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கோவமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, குழப்பமா இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். இப்போ உங்க முகத்தை பார்த்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. குழப்பமா இருக்கீங்க. அதுவும் ரொம்ப ஜாஸ்தியான குழப்பம். சரிதானே? இந்தம்மா, இந்த நோட்ல ஒரு கையெழுத்து போடுமா. பவானி, நம்ம ஸ்கூல்ல இது வரைக்கும் உன் அளவுக்கு யாருமே மார்க் எடுக்கல. நம்ம ஸ்கூலுக்கு முதல்ல நீ பெருமை தேடி தந்திருக்க. வாழ்த்துக்கள். எல்லாம் நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் சார். நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் ஊக்கம் கொடுக்கறோம். ஆனா உன்ன மாதிரி சில பேர் தான் சரியா பயன்படுத்திக்கிறாங்க. நீ இதோட நிறுத்திடக்கூடாது பவானி. நீ மேல மேல ரொம்ப நல்லா படிக்கணும். என்ன? கண்டிப்பா சார். உன்னோட மேற்படிப்புக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளு. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். தேங்க்ஸ் சார். உங்க அப்பா உன் மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சரியா படிக்க வைக்கல. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கல்யாணத்துல அவர் ஆர்வம் காட்டினாரு. என் சூழ்நிலை அப்படி. பவானி அப்படி தேங்கி போயிடக்கூடாது சிதம்பரம். அவன் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இங்க பாருமா பவானி, நீ பெரிய உத்தியோகத்துக்கு போவ. உங்க அப்பாவை கடைசி வரைக்கும் உன் கூட தான் வச்சுக்கணும். என்ன? கண்டிப்பா சார். ஐயா, மத்த பொண்ணுக்கு சமாச்சாரம் வேற, பவானி சமாச்சாரம் வேற. பவானியை பொறுத்த வரைக்கும் அது என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுதோ அத்தனை படிக்க வைக்கிறது நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணமே இது படிப்புல காமிக்கிற ஆர்வம் தான். ரொம்ப சந்தோஷம் சிதம்பரம். எனக்கு கூட மனசுல ஒரு வருத்தம் உண்டு. இத்தனை வருஷம் இந்த புனிதமான வேலையில இருக்கேன். எத்தனை பொண்ணுங்க பசங்களை விட அருமையா படிப்பாங்க. இதே மாதிரி டிசி கொடுத்து வாழ்த்தி அனுப்புவேன். 4-5 வருஷம் கழிச்சு கையில குழந்தையோட புருஷன் கூட ரோட்ல போறத பாப்பேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம ஊர்ல எத்தனையோ புத்திசாலி பொண்ணுங்களை இந்த மாதிரி பலி கொடுத்துடுறோம். அதுங்களோட திறமைய முழுசா வெளிக்கொண்டு வரதுக்கு வாய்ப்பு தராம கல்யாணம் குடும்பம்னு புடிச்சு ஜெயில போட்டுறோம். அக்கறை பொறுப்புங்கிற பேர்ல பெண் குழந்தைங்களுக்கு நாம செய்யறது பெரிய துரோகம் இல்லையா? ஐயா, அதெல்லாம் சரிதான். ஆனா பெத்தவங்களுக்குன்னு கடமை இருக்குது இல்லையா? பெண் குழந்தைகளுக்கு சரியான வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? நீங்க சொல்றத நான் மறுக்கல. கல்யாணமும் முக்கியம்தான். இதே பவானியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க தான் போறா. ஆனா இவ்வளவு மாதிரி பொண்ணுங்களுக்கு நாம ஊக்கம் கொடுத்து முழுசா படிக்க வைக்கணும் இல்லையா? அவங்களோட திறமைய முழுசா வெளியில கொண்டு வரணும். அவங்க தங்களோட தகுதியை வளர்த்துக்கணும். அதுக்கு பிறகு தனக்கு கல்யாணம் வேணுமா, தனக்கு புருஷனா யாரு வரணுங்கிறத அந்த பொண்ணுங்களே தீர்மானிக்கிட்டோங்கிற.
அது எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஆனா அது எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடியாது. ஆனா பவானி மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்காவது நாம அந்த வாய்ப்பு கொடுக்கணுங்கிற. நிச்சயம் ஐயா. இத பொறுத்த வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத படிக்க வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா, ஐயா சொன்னதை கேட்டில? நீ என்ன பெருமைப்படுத்துறது முக்கியம் இல்ல, ஐயா பெருமைப்படும்படி நடந்துக்கணும். கண்டிப்பாப்பா. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க.